வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 ஃபார்மசி இன்ஸ்டியூஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம், டாப் 100 ஃபார்மசி காலேஜஸ் இன் இந்தியா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அது கீழே நேஷனல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா படி பேராமீட்டர்ஸ் படி மார்க்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு அகாடமிக் இயர்லையும் அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இனோவேஷன், அதாவது பப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிசர்ச் என்ன மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருக்குது, அதை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டு ரேங்கிங்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஜாமியா ஹம்டர்டு, ஓகேவா? ஸோ நியூடெல்லி ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இன்ஸ்டியூஷன்லாம் ஃபஸ்ட்டு டாப் ரேங்கில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, இதில் தமிழ்நாடுன்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல இருக்கிறது என்னதுன்னா ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் 3rd ரேங்க்கு, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2nd ரேங்க் உள்ள இன்ஸ்டியூஷன் எது அப்படின்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 2nd ரேங்க். இது ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ரேங்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11th ரேங்க், தமிழ்நாட்டில் 2nd. 3rd ரேங்க் இன் தமிழ்நாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அமிர்த விஸ்வ வைத்திய பீடம், இது ஆல் ஓவர் இந்தியாவில் 13th ரேங்க், தமிழ்நாட்டில் 3rd ரேங்க். ஓகே, அடுத்து 4th ரேங்க் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன், ஃபார்மசி இன்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், 27th ரேங்க் இன் ஆல் இண்டியா, 4th ரேங்க் இன் தமிழ்நாடு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். ஓகே, அடுத்து 5th ரேங்க் தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னை, போரூர் ராமச்சந்திரா, 31st ரேங்க் இன் ஆல் இண்டியா, 5th ரேங்க் இன் தமிழ்நாடு. அடுத்து 6th ரேங்க் இன்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. 6th ரேங்க் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஆல் ஓவர் இந்தியாவில் 58th ரேங்க், இன் தமிழ்நாடு 6th ரேங்க். ஓகே, அடுத்து 7th ரேங்க் இன்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், விஸ்டாஸ், 64th ரேங்க் இன் இந்தியா, 7th ரேங்க் இன் தமிழ்நாடு. அடுத்து 8th ரேங்க் பார்த்தோன்னா நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, 8th ரேங்க் தமிழ்நாடு, ஆல் இண்டியாவில் 65th ரேங்க். அடுத்து 9th ரேங்க் இன் தமிழ்நாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஆல் இண்டியாவில் 78th ரேங்க்கு, தமிழ்நாட்டில் 9th ரேங்க் பிடிச்சிருக்கு இந்த இன்ஸ்டியூஷன். ஸோ 10th ரேங்கோட இன்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா அருள்மிகு கலசலையம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, 10th ரேங்க்கு, 82nd ரேங்க் இன் இந்தியா, 10th ரேங்க் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த க்ரைட்டீரியா எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா என்ஐஆர்எஃப்காக வேண்டி அப்ளை பண்ணணும் அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூஷன்லேருந்து. இதில் நம்ம கேட்கலாம், இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த லிஸ்ட்டில் உள்ள இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் பெஸ்ட்டா, மற்ற இன்ஸ்டியூஷன்லாம் பெஸ்ட்டு இல்லையா அப்படின்னு கேட்கலாம், ஒரு டவுட்டு. அதற்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் இந்த ரேங்கிங்க்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். ஸோ சப்போஸ் அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தால் அது கால்குலேஷன் வராது. இப்போ அதாவது என்ஐஆர்எஃப், நேக், என்பிஏ இதெல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ, இதில் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த ரேங்கிங்கில் வரும். ஸோ அப்ளை பண்ணாத இன்ஸ்டியூஷன் வராது, அதனால தான் சொல்கிறோம். அடுத்து 11th ரேங்க் பார்த்தோன்னா பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 11th ரேங்கு, 84th ரேங்க் இன் இந்தியா. அடுத்து 12th ரேங்க் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், 89th ரேங்க் இன் ஆல் இண்டியா, 12th ரேங்க் இன் தமிழ்நாடு. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள 100 ஃபஸ்ட்டு டாப் 100 இன்ஸ்டியூஷனில் தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 12 இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த 12 இன்ஸ்டியூஷனுமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால இந்த ரேங்கிங் வந்திருக்குது. சப்போஸ் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் அப்ளை பண்ணாத இன்ஸ்டியூஷனும் வந்திருக்கலாம். மேபி அவங்க அப்ளை பண்ணக்கூடிய பட்சத்தில் அந்த ரேங்க் வரும். இதுதான் எனக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது எதுக்காக வேண்டி இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அப்கமிங் டேஸில் ஃபார்மசி ஃபீல்டில் என்டர் ஆகக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டில் பிஃபார்ம் இல்லை மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இல்லை டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இல்லை டிப்ளமா இன் ஃபார்மசி ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை ஷேர் பண்ணுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.